இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோல நம்ம கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல சில டெர்ம்ஸ் பார்ப்போம். அதுக்கு தான் இன்னைக்கு வெறும் கான்செப்ட் மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். சும்மா ஒரு 2 பேஜ் ஒரு 10 நிமிஷம். இந்த கான்செப்ட்ட வச்சு நம்ம ஃபர்தரா வந்து ஃபுல்லாவே அந்த இருக்க டெர்ம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு பைப்ஸு, நெட்வொர்க் இது மட்டும் பார்த்தாவே வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் சீவேஜ் இன்ஜினியரிங் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்ப பாருங்களேன், வாட்டர் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாரி பண்ணுவோம். அதாவது சோர்ஸ் ஆஃப் வச்சு பேஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சோர்ஸஸ் வச்சு. அப்ப சோர்ஸ வச்சு பார்க்கும்போது ரிவர் அப்டின்னா எப்படி பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணணும். அப்ப என்னென்ன இருக்கு நம்மகிட்ட மொதல்ல சோர்ஸ் பாருங்களேன். ரிவர் இருக்கு. அதுக்கப்புறம் லேக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வேற எதுலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம். போர்வெல்ஸ்லேருந்து தண்ணி எடுப்போம். சீஸ்லேருந்து தண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இந்த 4 தான் வந்து மேஜர் சோர்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ரிவர்லேருந்து எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்னா, நீங்களே பாருங்க. ரிவர்லேருந்து எடுக்கும்போது முதல்ல வந்து அதில நெறையா மரங்கள், அதில நெறைய குப்பைகள் வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்புட்னா, ரிமூவ் பண்ணணும். டெப்ரீஸ் அப்புட்னா குப்பைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனிங் பண்றோம். வர தண்ணிய ரா வாட்டர் அப்படியே எடுக்காம அது ஸ்க்ரீனிங் பண்றோம். ஸ்க்ரீனிங் பண்ணதுக்கப்புறம் பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க்ன்னு சொல்லுவாங்க. பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க் அப்புட்னா, அந்த டேங்க்குக்குள்ள போம்போது பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து என்ன ஆயிரும் அப்புட்னா, செட்டில் ஆயிரும். அது இப்ப ஒரு அதான் சொல்லுவோம்ல, இப்ப கல்ல தண்ணிக்குள்ள போட்டா எப்படி உள்ளுக்கு போதோ, அதேமாரி பெரிய பெரிய அடர்த்தியான பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ்லாம் அதுவே வந்து உள்ளுக்கு செட்டில் ஆகவும், அது இல்லாம சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் மிதக்கும்ல, அது எல்லாத்தையும் கொஹலேஷன், ஃபொக்குலேஷன், செடிமெண்டேஷன் சிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பன்னா என்னன்னா, கொஹலேஷன் அப்படின்னா, அதில வந்து நம்ம ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கெமிக்கல் ஆட் பண்றது அது என்ன கெமிக்கல் நான் சொல்றேன். அந்த கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். கெமிக்கல் ஆட் பண்ணா ஃப்ளொக்குலேஷன். ஃப்ளொக்குலேஷன் அப்படின்னா, அது ஒரு விங்கு மாரி சுத்துற மாரி இருக்கும். அது சுத்தும். செடிமெண்டேஷன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த கெமிக்கல கலந்து சுத்தும்போது, அது பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸா ஒண்ணு சேர்ந்து, அது ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் இந்த டேங்க்ல நடக்கும். அடுத்தது வர தண்ணிய ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பெட்டுக்குள்ள போட்டு ஃபில்டர் பண்ணுவோம் தண்ணிய. அதுக்கப்புறமேட்டுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய தண்ணீல எந்த கிருமி இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதில டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்றோம். அதாவது குளோரினோ, அது மாரி நம்மகிட்ட குளோரின் தான் நம்ம யூஸ் பண்றோம். வேர்ல்டு வைஸ் யூஸ் பண்றது குளோரின் தான். அப்ப வேற எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டீஸ் பார்ப்போம். அப்ப குளோரின் யூஸ் பண்றதுனால என்னென்ன இருக்கு, குளோரினோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன பார்த்தா போதும். அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிடுறோம். அதையும் மீறி சில இடத்துல மிஸ்செலேனியஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஹார்ட்னஸ் அதிகமாச்சுனா ஹார்ட்னஸ குறைக்கிறது, கம்மிப்படுத்துறது, இது மாரி வந்து அடுத்த எக்ஸ்ட்ரா உள்ள ப்ராப்பர்ட்டீஸ வந்து என்ன சொன்னா மிஸ்செலேனியஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, மிஸ்செலேனியஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனா எதெல்லாம் வருது அப்படின்னா, ஏரேஷன், லைன் ட்ரீட்மெண்ட்டு, கார்பனேஷன், வாட்டர் சாஃப்டனிங், ஃப்ளோரினேஷன் அண்ட் டிஃப்ளோரினேஷன், டீசாலினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏரேஷன். ஏரேஷன் அப்படின்னா என்ன? இஃப் த டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் மோர். அது ஏரேஷன் எப்ப தான் பண்ணுவாங்க? டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அதிகமா இருக்குது. ரொம்ப வாட அதிகமா வருது அப்படின்னா, நம்ம ஏர்ல வந்து ஆக்ஸிஜனை டிஃப்யூஸ் பண்றதுக்காக நம்ம ஏரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ பண்ணுவோம். அது வந்து ஏரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் மிஸ்செலேனியஸ் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லைம் ட்ரீட்மெண்ட். லைம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது டூ இன்கிரீஸ் இந்த பிஹெச் வேல்யூ. ஆமா, லைம் போட்டா அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, டூ இன்கிரீஸ் த பிஹெச் வேல்யூ. பிஹெச் வேல்யூ இன்கிரீஸ் பண்றதுக்காக லைம் போடுறோம். லைம் ஒரு சொல்யூஷன்ல போடுறோம், தண்ணிக்குள்ள போடுறோம் அப்படின்னா, அதோட பிஹெச் வேல்யூ அதிகமாயிரும். அதுவே கார்பனேஷன் சொல்லுவாங்க. கார்பனேஷன்னா டிக்ரீசிங் த பிஹெச். ஓகேவா? கார்பனேஷன் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, தண்ணியில இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? அதுவே வாட்டர் சாஃப்டனிங் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். அதான் நம்ம ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஜியோரைட் மெத்தடு, இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து வாட்டர் சாஃப்டனிங், ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ பத்தி படிக்கிறதுக்கான 3 மெத்தட். இதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். ஃப்ளோரினேஷன், டிஃப்ளோரினேஷன்ஸ். அப்பன்னா 1.5 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல நம்மளுக்கு ஃப்ளோரின் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் குறைக்கணும். அதோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அத ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ஃப்ளோரினேஷன். கம்மி பண்ணா டிஃப்ளோரினேஷன். டீசாலினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மகிட்ட இருக்க தண்ணிய உப்பு தண்ணிய வந்து அந்த உப்பு தண்ணிய ரிமூவ் பண்றது தான். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் இது மாரிலாம் இருக்கு. அப்ப அது மூலியமா அந்த உப்பு தண்ணி நீக்கிறது தான் வந்து இது சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு? நம்மளோட ரிவர் வாட்டரா இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்கும். அதுவே நம்மளோடது லேக் வாட்டரா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரா மெட்டீரியல் எடுத்தோனே ஃபில்டர் பண்ணலாம். ஏன்னா தண்ணி தேங்கி தான் நிக்கும்போது அதில டெப்ரிஸ் அதிகமா இருக்காது. ஆனா அதில என்ன இருக்கும்? CuSO4 ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, CuSO4 அப்படின்னா என்ன? அதில மினரல்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது மினரல்ஸ் மீன்ஸ் இந்த பாசி வளரும் பார்த்தீங்களா? பூஞ்சை மாரி அந்த பாசி அதிகமா இருக்கும். அப்ப குளத்துல தண்ணி தேங்கியே இருக்கனால, அதில அதிகமான வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கிறதுனால, நம்ம CuSO4 பண்ணணும். இல்ல அப்படின்னா அதில கிருமி ஈஸியா வளர்ந்துரும். இல்ல அப்படின்னா அதில அதிகமான பிளான்ட் வளர்றதுக்கான யூட்ரோஃபிக்ஸன் தேவையில்லாத அதிகமான அதில மினரல்ஸ் இருக்கும். அதனால வந்து நம்ம CuSO4 ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்ப லேக்னாவே CuSO4 பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது ஆஸ் யூசுவல் பிளேன் செடிமெண்டேஷன் பண்ணணும். எப்போதும் அதில இருக்க தங்கணும். அடுத்தது CFS நம்ம சொன்ன குளோரேஷன், ஃப்ளோரேஷன், செடிமெண்டேஷன் அது பண்ணணும். அடுத்து ஃபில்டர் பண்ணணும். டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். மிஸ்செலேனியஸ் பண்ணணும். அப்ப எல்லாமே பண்ணணும். அப்ப லேக்குக்கு எதுதான் மாறுது அப்படின்னா,
CuSO4 தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரா வாட்டர எப்போதுமே ஆஸ் யூசுவல் ஸ்க்ரீனிங் பண்ணணும், பிளைன் செடிமெண்டேஷன் பண்ணணும், சிஎஃப்எஸ் பண்ணணும், ஃபில்ட்ரேஷன் பண்ணணும், டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணோம். எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுறோம், டீசாலினேஷன் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஏதோ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் மாறுது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், CuSO4 பண்ணோம். இங்கே வந்து டீசாலினேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா ரா வாட்டர் எடுக்கிறோம், ஏரேஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதிகமான மினரல்ஸ் இருக்கும் தண்ணிக்குள்ளே ஒவ்வொரு இடத்த பொறுத்தும். அதனால் வந்து அதில் வந்து ஏரேஷன் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு வாட்டர் சாஃப்டனிங் ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பண்ணுறோம். இந்த 2 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்த பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க் எப்போதும் போல சிஎஃப்எஸ், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? அப்போ இது ஆஸ் யூசுவல் எப்பவும் போல பண்ணுறது தான். அப்போ இதை வச்சு தான் கிளாஸே போகும். இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதோட ப்ராசஸ் வந்து தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து எதுக்கு கோஆகுலேஷன் படிக்கிறோம், எதுக்கு ஃப்ளோக்குலேஷன் படிக்கிறோம், ஃப்ளோக்குலேஷன்னா என்ன, ஃபில்ட்ரேஷன்னா என்ன, ஃபில்ட்ரேஷனில் என்னென்ன பெட் இருக்குது, இந்த பெட்டுக்கு இந்த பெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டிஸ்இன்ஃபெக்ஷன் என்ன, அதில் டிஸ்இன்ஃபெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன, அதில் வந்து ஏன் நம்ம வந்து குளோரின் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது, அதோட காஸ்ட் எவ்வளவு, இதோட மாலிகுலர் வைப்பர்ஸ் என்ன, இது மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட். அப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக பார்க்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த கான்செப்டை மட்டும் நடத்துகிறேன், பெருசாக வேறு எதுவும் நடத்தலை. பாருங்களேன், இப்போ ரிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னது ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், பிளைன் செடிமெண்டேஷன் பண்ணுறோம், ஃபொக்குலேஷன், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன், மிஸ்டனைஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. இப்போ ரிவருக்கு வந்து எது ஒரு பப்ளிக் வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பப்ளிக்குக்காக கொடுக்கக்கூடிய வாட்டரில் வந்து ரிவர்லேருந்து சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஆர்டரில் போகும் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிற ஆர்டர் மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதில் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், பிளைன் செடிமெண்டேஷன் பண்ணுறோம், ஃபொக்குலேஷன், செடிமெண்டேஷன் பண்ணுறோம், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன், மிஸ்டனைஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். மிஸ்டனைஸ் ப்ராசஸ்னால் என்னென்ன, ஏரேஷனு, லைம் ட்ரீட்மெண்ட்டு, கார்பனேஷனு, வாட்டர் சாஃப்டனிங். அப்போ இதுனா என்னென்ன, ஏரேஷன் அப்படிங்கிறது வந்து ரிமூவல் ஆஃப் ஓடர்ஸை ரிமூவ் பண்ணுறது, லைம் ட்ரீட்மெண்ட்னா பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, கார்பனேஷன் அப்படின்னா பிஹெச் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறது, வாட்டர் சாஃப்டனிங்னா ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறது, ஃப்ளோக்குலேஷன், டீஃப்ளோக்குலேஷன் அப்படிங்கிறது ஆடிங் ஃப்ளோரிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஃப்ளோரினேஷன், டீசாலினேஷன் அப்படின்னா என்னது, சால்ட் ரிமூவ் பண்ணுறது, லேக்குக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CuSO4 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரீட்மெண்ட் வருது. அதே வந்து சியா இருந்துச்சு அப்படின்னா டீசாலினேஷன் வருது. அதே கிரவுண்ட் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஏரேஷனும் வாட்டர் சாஃப்டனிங் வருது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனிங் பார்த்தோம்ல. அப்போ ஸ்க்ரீன் என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரிமூவல் ஆஃப் ஃப்ளோட்டிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது மருந்து வரக்கூடிய ஒரு பொருளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீனிங் பார்த்தீங்களா, இப்போ தண்ணி ஆக்சுவலாக வந்துருக்கும்போது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவல் வெலாசிட்டி, VA அப்படின்னா ஆக்சுவல் வெலாசிட்டி, VS அப்படின்னா ஸ்க்ரீனிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்க்ரீனிங் வெலாசிட்டி அண்ட் ஆக்சுவல் வெலாசிட்டி. இப்போ இந்த சல்லடையை எவ்வளவு சாய்ச்சி வைக்கணும்னா ஒரு சம் டிகிரியில் சாய்ச்சி வைக்கணும். இது கேட்டிருக்காங்க 45 டிகிரியிலேருந்து 60 டிகிரி. ஓகேவா? அது எவ்வளவு 45 to 60 டிகிரியில் நம்ம வந்து இதை இன்க்ளைண்டாக வைக்கணும். அப்போ தான் இங்கே வரக்கூடிய தண்ணியை விட கீழே இறங்கி போகும், வேகமாக போகும். அப்போ ஆக்சுவல் வெலாசிட்டியை விட கம்பேர் பண்ணும்போது எந்த வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்க்ரீனிங் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும். எது, ஆக்சுவல் வெலாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, ஸ்க்ரீனிங் வெலாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. அதோட சைஸ் எவ்வளோ டிகிரியில் சாய்ச்சி வச்சிருப்பாங்கன்னு கேட்டால் 45 60 டிகிரி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைப் ஆஃப் ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது 3 விதமான ஸ்க்ரீனிங் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ரீனிங், மீடியம் ஸ்க்ரீனிங் அண்ட் ஃபைன் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வச்சு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஸ்பேஸ், 2 கம்பிக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து 50 mmக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. மீடியம் அப்படின்னா 6 to 40 mmோட இருந்துச்சு அப்படின்னா அது மீடியம் சொல்லுவாங்க. ஃபைன் அப்படின்னா 3 mmோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபைன் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், மேலே இங்கேருந்து தண்ணி கீழே போகும்போது சாய்ச்சி வைக்கும்போது கேப் வந்து உருவாகும். அது வந்து ஹெட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான். இது எம்பரிக்கல் ஃபார்முலா ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இது கான்செப்ட்லாம் கிடையாது. இது எம்பரிக்கல் ஃபார்முலா. முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்டது இல்ல. பட் ஆனா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான். ஓகேங்களா? 0.0729 VS ஸ்கொயர் மைனஸ் VA ஸ்கொயர். அதாவது என்னன்னா ஸ்க்ரீனிங் வெலாசிட்டி மைனஸ் ஆக்சுவல் வெலாசிட்டி ஸ்கொயர். ஓகேங்களா? இதை மறந்துடும். அப்போ ஸ்க்ரீனிங் வெலாசிட்டியும் ஆக்சுவல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. 0.8லேருந்து 1 வரைக்கும் வந்திருக்கும். அது ஸ்க்ரீனிங் வெலாசிட்டி. அதே வந்து VA அப்படிங்கிறது 0.6லேருந்து 1 வரைக்கும் வந்திருக்கும். இதை வந்து அப்ரோச் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லிக்கலாம். இது வந்து ஸ்க்ரீனிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங் வெலாசிட்டினா அதுலேருந்து வரக்கூடிய வெலாசிட்டி. ஓகேங்களா? எப்போதுமே இப்படி தான் இருக்கும். நம்மளோட ஆக்சுவல் வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கும், லெஸர் தென் த ஸ்க்ரீனிங் வெலாசிட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி
பார்த்தீங்கன்னா, பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க்னா என்னன்னு பார்க்கணும். இதில இருக்கக்கூடிய கான்செப்ட்ட பார்க்கணும். அதுக்கப்புறம் பைப் லைன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்த பத்தி பார்க்கணுங்க. அவ்வளோதான். இத முடிச்சோம்னா வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு பார்த்தது நம்ம என்னது கடைசியா அந்த ஓவராலா சீல எப்படி இது பண்றோம், கிரவுண்ட் வாட்டர்ல எப்படி பண்றோம், நம்மளோட ரிவர்ல எப்படி தண்ணி பண்றோம், ஸ்கிரீனிங்னா என்ன? ஓகேவா?